சிவனடியார்கள் சாலை சாலையாக ராமேஸ்வரம் போனாங்க. கிழவன் சேதுபதி என்கிற பெரிய மன்னர் சிவனடியார், ராமநாத சமஸ்தானம் கிழவன் சேதுபதி. தினந்தோறும் ராமநாதரை பார்க்காம ஒருபடி சாப்பாடு சாப்பிட மாட்டாராம் இந்த மன்னர். அவருக்கு ரெட்ட பொண்ணு, அக்கா தங்க, தங்கச்சியும் அக்காவும். அந்த 2 பெண்ணுக்கு ஒரே கணவன். அவனை நியமிச்சு வரி வசூல் செய்யப்பா என்று போட்டார். ஆனால் காசிலிருந்து வரக்கூடிய சிவனடியாருக்கு நீ 1 ரூபா கூட வசூல் பண்ணக்கூடாதுன்னு ஆணை போட்டிருந்தார் கிழவன் சேதுபதி. என்னாச்சு? இந்த ஆள் இப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு இந்த மருமகன் என்ன பண்ணா, வர்றவங்களை அடியாக நடத்தி 10 ரூபா 20 ரூபா லஞ்சம் வாங்கினான். ஒரு நாள் ஒரு சிவனடியார் கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு துறவி வந்து அரண்மனைக்கு வந்தார். ராஜா, ஓ ராஜ்யத்துல நாங்க காசியில இருந்து பட்னியோடு நடந்து வர சாமி, ராமேஸ்வரநாதரை பார்க்கறதுக்கு 10 ரூபா கேட்கறாங்க, லஞ்சமா கேட்கறாங்க சுவாமி, நாங்க எங்க போவோம்? ஐயோ, ஈசன் அடியார் இதயம் கலங்கின வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் தேசமும் நாசமது ஆகும், இது நந்தி ஆணையேன்னு சொன்னாரு எங்கள் திருமல தேவநாயனார். ஒரு சிவனடியார் இதயம் கலங்கினார், நாடு நாசமா போயிருந்தான்னு சொன்னார். செஞ்சவன் யார்? அவன் எவனாக இருந்தாலும் அவன் தலையை அறுத்து என் பாடத்தில் கொண்டு வந்து போடு என்று சொன்னார் இந்த ராஜா. அங்கிருந்து மன்னர் வந்தார். சுவாமி, சமஸ்தானம் செஞ்சது வேற யாரும் இல்ல, உங்க 2 பெண்ணோடைய கணவன் உங்க மருமகன், வேற யாரும் இல்ல. மருமகனாவது மகனாவது மனைவியாவது பிள்ளையாவது சிவனடியாருக்கு இடைஞ்சல் பண்றவன் எவனா இருந்தாலும் மனுநீதி சோழன் மாதிரி தன் பிள்ளையவே தேர்காலில் போட்டது போல என் மருமகனை தலையை அறுத்து கொண்டு வா. அந்த 2 பெண்களும் பார்த்தாங்க. ஐயோ, எங்க அப்பா சொன்னதை முடிக்க மாட்டார் சொல்லி 2 ஓமகுண்டங்களை உருவாக்கி தீயை முழக்கி அந்த தீயிலே விழுந்து இறந்தார்கள். அதுதான் தங்கச்சி மடம், அக்கால் மடம் என்ற 2 மடம். சிவனடியாருக்கு இடைஞ்சல் பண்ணவன் மருமகனாக இருந்தாலும் அவன் தலையை அறுத்தவர் கிழவன் சேதுபதி என்கிற மாபெரும் மன்னன் வாழ்ந்த நாடு இந்த நாடு.